விளையாட்டுத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர். இவரை எந்த அணிக்கு தேர்ந்தெடுக்கலாம் என்று இவரது பெயர் அறிவிக்கப்படுகிறது சர்வதேச அரங்கில். 10 லட்சத்தில் துளிர்கிறது இவருக்கான தொடக்க தொகையில். அணிகள் போட்டி போடுகின்றன இவரை தங்கள் அணிக்கு சேர்ப்பதற்காக. கோடிகளை தாண்டிய மீன்கொடி நாட்டு மங்கை யார்? பார்க்கலாம். கிரிக்கெட் களத்தில் தனது அண்ணன் சிதறடிக்கும் பந்துகளை பொறுக்கிப் போடுவதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் சிறுமி கமலினி. அப்படி பந்தெறியும் போது கமலினியின் கை சுழற்சியை கண்ட அவரது தந்தை குணாளன் கமலினிதான் இனி களநாயகி என்று முடிவெடுத்தார். ஸ்கேட்டிங்கில் ஆர்வம் கொண்டிருந்த கமலினிக்கு கிரிக்கெட் ஆட்டம் விபத்தாக அமைந்தது. துடிப்புள்ள கமலியின் துடுப்பாட்ட ஆற்றலை முறையாக மடைமாற்றம் செய்ய வேண்டி மதுரையிலிருந்து அவரது குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் இணைந்த கமலினி தனது ஆட்டத்தை கூர்மைப்படுத்தினார். பந்து வீச்சு, மட்டை வீச்சு, ரன் தடுப்பு, விக்கெட் கீப்பிங் என்று அனைத்திலும் ஆலவட்டம் போட்டு அசத்தினார் கமலினி. அனைத்தும் அறிந்த ஆல்ரவுண்டரை உன்னிப்பாக கவனித்த மகளிர் கிரிக்கெட் உலகம் இனிது இனிது கமலினியின் ஆட்டம் இனிது என்று புழுதி பறக்க புகழ் மாலை சூட்டியது. 19 வயதுக்குட்பட்ட தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்ட கமலினி 8 போட்டிகளில் 311 ஓட்டங்களை பெற தேசிய மகளிர் அணியிலும் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக துடுப்பை தூக்கிய கமலினி 69 ஓட்டம் எடுத்து தென்னாப்பிரிக்க அணியை தெறிக்க விட்டாள். ஆசிய கோப்பைக்கான போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக 44 ஓட்டங்களை எடுத்து தேசிய அணியில் ராஜபாட்டை அமைத்தார் இந்த குட்டி ராணி. மகளிர் ஐபிஎல் போட்டியில் இடம்பெற நடந்த ஏலத்தில் கோடி கொடுத்து இந்த இடக்கை வீரரை கொத்திக் கொண்டு போனது மும்பை இந்தியன்ஸ் அணி. கிரிக்கெட் ஆடுகளத்தில் தனது இடக்கையாலேயே புயலை கிளப்பி பன்னாட்டு களங்கள் வரை கரை கடக்க காத்திருக்கும் கமலினிக்கு விளையாட்டுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. விளையாட்டுத் துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை நற்சான்றினை வழங்குவதற்காக இந்திய கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேசிய மகளிர் கிரிக்கெட் அணியில் வலது கை ஆட்டக்காரராகவும் பந்து வீச்சாளராகவும் இருந்து அணிக்கு பெருமை சேர்த்த நிரஞ்சனா, அதனைத் தொடர்ந்து செஸ் பயிற்சியாளர் கிருத்திகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேசிய அளவிலான சதுரங்க வீராங்கனையான கிருத்திகா அந்த விளையாட்டை இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்லும் பயிற்சியாளராக இளம் வீரர்களையும் உருவாக்கி வருகிறார். மிஸ்ஸி அசோசியேட்ஸின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு எம் காதர் மீரா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு கமலினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கமலினி, வாழ்த்துகள். மகளிர் ஐபிஎல்ல உங்களை ஏலத்துல எடுக்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்த போது உங்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருந்துச்சு? ஏற்புரையோடு சேர்த்து சொல்ல முடியுமா? ஆக்சுவலி அப்போ நான் மலேசியாவில் இருந்தோம். ஏஷியா கப் காணி இந்தியாவில் மலேசியாவில் இருந்தோம். ஸோ அப்போ நான் சும்மா வராண்டாவில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஆக்ஷன் அப்போ வந்து அங்கே ஆக்சுவலி டிஸ்பிளே ஆகலை. ஸோ வராண்டாவில் சுற்றிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி கமலினிவா ஆக்ஷன் இருக்கு, அப்போ தான் டிசி எம்ஐ மாற்றி வந்து இருக்குமோ சார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனில் இருக்கேன் அப்படின்னு. சரி, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய தந்தையோடைய பங்கு அளப்பரியதும் கூட. அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டு தான் உணர்றீங்களா? முக்கால்வாசி நிறைவேற்றிட்டேன். இன்னும் ஒன்று சீனியர்ஸ் இந்தியா மட்டும், அது மட்டும்தான். ஏன்னா எங்கள் அப்பா இல்லாமல் ஆக்சுவலி நான் இல்லை. ஏன்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க்குமே எங்கள் அப்பாவுக்கு தான். சின்ன வயசுலேருந்து மதுரையிலேருந்து சென்னை என்னை கூப்பிட்டு வந்து எல்லாமே அப்பா தான். ஸோ அம்மா டயட் ஃபுட் எல்லாமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு ரொம்ப. ஆண்கள் கிரிக்கெட் மாதிரி பெண்கள் கிரிக்கெட் அவ்வளவு எளிது கிடையாது.
அதுல என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க? கண்டிப்பாக கேர்ள்ஸ்னாலே ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா பேர் வேறு வேறு விதமாக பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, ஆட்டிடியூட் இப்படி இருக்குது என்ன அப்படி இப்படி நிறைய விதமாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் என்றைக்குமே எடுத்ததே கிடையாது. எப்போவுமே என்னோட ஸ்டைல் இதுதான், அவ்வளோதான், எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களை போன்றவர்கள் முன்னேறி வருவதன் மூலமாக பெண்கள் கிரிக்கெட்டும் இனி தனித்த அடையாளத்தை பெறும் அப்படின்னு நம்பலாம். புதிய தலைமுறையுடைய விளையாட்டுத் துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றிருக்கிறீர்கள். எப்படி உணர்றீங்க? இந்த விருதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் பே ஆஃப் ஆன மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதிய தலைமுறைக்கு. ஸோ இவ்வளோ நாள் ஒரு 5 இயர்ஸாக பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரி அவார்டு வாங்கணுன்னு இருக்காண்டா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மூத்த வீராங்கனை ஒருவர் இருக்கிறார், நிரஞ்சனா. எங்களுக்கு நிரஞ்சனா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு நிஞ்சா ஏகே நிரஞ்சனா அக்கா தான் இல்லையா? உங்களுக்கும் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நிரஞ்சனா, உங்களுடைய தங்கை குறித்து நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். புதிய தலைமுறை அப்படின்னாலே நியூ ஜெனரேஷன் அப்படின்னா ஷீ இஸ் ஒரு டிப்பிக்கல் நியூ ஜென்ரேஷன் கிட். அண்ட் போன ஒரு கேட்டகரியில் சொன்ன மாதிரி உன்னை பார்த்து உங்கள் அகாடமியில் இருக்கிற சின்ன கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் நல்லா இன்னும் பெட்டர் ஆகிட்டு நல்லா வரணும். அண்ட் இந்த புதிய தலைமுறை அவார்ட் ஃபங்க்ஷன் மூலமாக எக்ஸ்ட்ராடனரி அச்சீவர்ஸ் நான் பார்த்தேன். இப்போது வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஈவினிங். ஆக்சுவலி தமிழ்நாடு சீனியர் ஸ்டேட் ஒரு 2 years பேக் வந்து ஒன்றா விளையாடிருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஃப்ரேயர் கப் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்னோடய டீமில் தான் இருந்தாவ. ஏதோ ஒரு ப்ராடஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா பால் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு என்தூசியாசம், மேட்ச் எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு கேம் சென்ஸ் நிறையா நான் பார்த்தேன். அப்போவே தெரியும் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வரப்போகிற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு 16+ இயர்ஸில் அண்டர் 19 இந்தியன் டீம் விளையாடி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் ஆடுறது தான் ஹையஸ்ட் ஆனர் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம கண்ட்ரி விளையாடுறது தான் ஹையஸ்ட் ஆனர். ஸோ அண்டர் 19 இந்தியா ஜான்வரி 2025 இந்தியன் டீம் வின் பண்ணாங்க. அதுக்கான ஒரு கைத்தட்டை நான் கொடுத்துருங்க. ஷீ டிசர்வ்ஸ் இட். அண்ட் தென் ஃபாலோவிங் தட் சக்ஸஸ் WPL யங்கஸ்ட் பிளேயர் டு கோ ஃபார் தட் ஹியூஜ் அமௌண்ட். கண்டிப்பாக என்னோட சார்பிலேருந்து ஃப்யூச்சரில் கூட இல்லை இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். மேபி அவள் வெளியே தெரியறது வந்து அந்த ஃபேம் இல்லை அந்த ஒரு பயங்கர பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலாகவோ இல்லை, அதுக்கெலாம் பின்னாடி வந்து இந்த அளவுக்கு இவள் எப்படி இருக்கான்னா உழைப்பு. அது கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். அந்த கேமுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பியும் நம்மக்கிட்ட அந்த கேம் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விதத்தில் 120% எஃபர்ட் இருந்திருக்கு அவகிட்ட இந்த கேமுக்கு. பிகாஸ் மார்னிங் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்போ இந்தியன் டீம் ஆடும்போது விக்கெட் கீப்பிங் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் கொடுக்கறது. ஸோ நான் பயங்கரமான ஒரு டிவோஷன் அண்ட் அதுக்கான முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது நானும் அதை பார்த்துருக்கேன். ஸோ இங்கேருந்து மேலே கண்ட்ரிக்கு லாரல்ஸ் கொடுக்கணும். You should go on to become one of India's very very good openers. I wish you all the best, Kamal. Very proud of you. பவுலிங் குவீன் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் விளையாட ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ நீங்கள் டிஎன்பிஎல்ல வர்ணனையாளராக ஜொலித்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவங்களும் வருவாங்க, எந்த ஐயப்பாடும் இல்லை. 2 பேருமே ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இன்னைக்கு கிருத்திகா, உங்களுடைய வாழ்த்துறையாக ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோ. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்க வந்து இப்போது ஒரு சின்ன விஷயம் சக்ஸஸ் பண்ணாலே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரியலி ப்ரவுட் அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐயா, உங்களுடைய வாழ்த்துறையாக ஒரு சில வார்த்தைகள். இந்த தனித்துவமான தமிழன் விருதுகள் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப போல்டாக இருக்காங்க. கமலினி பார்க்குறதுக்கு அவங்க ஸ்டைல் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்காங்க. அவங்க மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.